வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் சீரர் காதி லட்சுமதாசி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சும் ஒரு 1/4 மணி நேரம் காலையில கழிவுகள்லாம் போனோம். வெறும் வகுத்துல முறையா செய்யுங்க, நல்லா இருக்கலாம். சரி, இன்னைக்கு வாகனங்கள் ஓட்டுறவங்க இடுப்பு வலி வருதுன்னு, வாகனம் ஓட்டாதவங்களுக்கும் இடுப்பு வலி வருது. காரணம், சரியான முறையில உணவுகளை சாப்பிடறது இல்லை. அவசரமா சாப்பிடுது. வாய்க்கு வந்தா காத்து போயிடும். உணவுகளை நல்லா மெல்லுனீங்கன்னா அதுல வாய் உற்பத்தி ஆகும். ஏறக்குறைய அந்த வாய் எங்க போய் முதல் சேரும்னா வகுத்துல சேர்ந்து வேலைக்கு தகுந்த மாதிரி இடம் போய் சேர்ந்து அங்கங்க பிடிச்சிக்கும். இப்ப இடுப்பு வலி, இந்த இடுப்பு வலிங்கிறது பசி நேரத்துக்கு சாப்பிடாம தாமசமாய் சாப்பிடுறது, பசியாகாம சாப்பிட்டு செரிமானம் ஆகாம வாயு கூடுறது, இப்படி ஒரு பக்கம். உடம்புக்கு எந்த வேலையும் இல்லை, அது ஒரு பக்கம். ஆகவே இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அதுக்கு என்னன்னு நம்ம சொல்லுவோம். உணவுகள்ல நீங்க மாலை நேரம் எந்த கீரையும் சாப்பிடக்கூடாது, எந்த கிழங்குகளும் சாப்பிடக்கூடாது. குளுமையான உணவுகள், மோர், தயிர், பாலும் கூட நீங்க சேர்த்தாருங்க, வாய்வு தொண்டரும் நிறைய இருக்குங்க. ஆகவே மதியத்துல நீங்க மோர் சேர்த்துங்க, காய் சேர்த்துங்க, கீரை சேர்த்துங்க, எல்லா பழங்களும் கூட சேர்த்தலாம். இப்போ அந்த இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகிறதுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்திரத்தை, அதிமதுரம் கடையில் விற்கும். வாங்கிட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணுங்க, நல்ல பவுடர். அப்படி இல்லைன்னா கடையிலேயே எவ்வளவு வாங்கலாம், சம அளவு வாங்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை நாங்க என்ன குரு வரலாறு முறை சம அளவு நீங்க வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெயில் வச்சு வரைக்கும் நல்லா போட்டு இடிச்சு சுத்தமா பவுடர் மாதிரி வச்சுக்கோங்க. பவுடர் மாதிரி வச்சுக்கிட்டு ஒன்றும் வேண்டாம் பாருங்க, இப்படி 3 விரல் கையில் வேற வீணா போயிடாம சின்ன கரண்டி போட்டு எடுத்து உள்ளங்கையில போடுங்க. உள்ளங்கையில போட்டு கொஞ்சம் தேனை விடுங்க. தேனை விட்டு கலக்கி அந்த கையில கலக்கின கையை நக்கி அதே 2-3 தடவை நக்கி சாப்பிடுங்க. வாயு கூட விடாது. அப்புறம் சதை அழுத்தம் ஏற்பட விடாது. சதை அழுத்தமும் நரம்பு சேர்ந்தான்னு வலி வருது, அது ஏற விடாது. இதை நீங்க கடைப்பிடிக்கணும். காலை நேரம் எவ்வளவு சாப்பிடலாம், ஒரு 1/4 டம்ளர் நல்லா சுண்டை வச்சு, 1/2 டம்ளர் ஊற்றி 1/4 டம்ளரை சுண்டை வச்சு சாப்பிடலாம். தேவையான சாயந்தரம் சாப்பிடலாம். ஆனா ஒரு நேரம் உறுதியா காலையில் சாப்பிட்டோம். எப்போ ஒன்றும் கருவுகள்லாம் போய் எதாவது முழுங்கி வச்சு உடம்பு பக்குவ போயிட்டு உடனே சாப்பிடலாம். அப்படி இல்லை, சாப்பிட்ட பின்னாலேன்னா ஒரு 15 நிமிஷமா இருந்து சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா அது மருந்தா, இது மருந்து தான், இது மருந்தா, உணவே மருந்து. அந்த பக்குவம் செஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு இது சேர்த்துனா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இந்த நோய். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா சேர்த்துங்க. சீரகம் எல்லாம் போட்டு சேர்க்கலாம். அதுக்கு ஒரு பயிற்சி, எளிய பயிற்சி. எப்படிங்கன்னா, நீங்க பெருசா ஒண்ணும் நீங்க செய்ய வேண்டியதில்லை, நின்றுதான் செய்யும். ஏதாவது எந்த இதா இருந்தாலும் முறை நிறைய இருக்கு. எல்லா முறையும் செஞ்சோம்னா போட்டு உடச்சி விட்டுரும். அதனால ஒரே ஒரு பாதத்தை பாருங்க, இந்த முழங்கால் மடியுது, இந்த பாதத்தை எடுத்து இப்படி வைக்கிறோம். வச்ச பிறகு ஒரு 1/2 அடி அந்த விரலுக்கு முன்னால குடி போய் சேர மாதிரி முழங்கணும். மடங்கின பிறகு நேரம் அந்த பக்கம் திரும்புறோம். திரும்பின பிறகு அந்த பக்கத்துல புட்டத்து மேல கை வைக்கிறோம், வலது புட்டத்து மேல கை வைக்கிறோம். இப்போ இடது புட்டத்து மேலையும் கை வைக்கிறோம். வச்சுட்டு நல்லா பாருங்க, முகம் மேல போகும். மேல போன பிறகு 2 முழங்கால் கொஞ்சம் மடியணும். உங்களால் முடிஞ்சிடும். மடிஞ்ச பிறகு கொஞ்சம் குமியுங்க. உங்களால் முடிஞ்ச கண்ணை மூடி ஒரே தடவை கண்ணை திறந்தோம்னா மேல வாங்க. வந்த உடனே முதல் வச்ச கையை இறக்கணும், 2வது வச்ச கையை இறக்கணும், காலைக்கு பக்கம் வச்சுக்கணும். வச்ச பிறகு திருப்பி வச்சு என்ன செய்யணும்னா 2-3 தடவை கண்ணை மூடி, ஏன்னா கொஞ்சம் அழுத்தமா தெரியும், மூச்சு அதிகமா வாங்க பார்த்து பயிர் சாதாரண மூச்சு அதிகம். ஒரு 2-3 தடவை கண்ணை மூடி திறந்துட்டு அதே மாதிரி மறுபுறம் வச்சு
அந்த நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா திரும்புறோம். திரும்பின பிறகு அந்த கால் புத்தப்பு மேலேயே அந்த உள்ளங்கை, அடுத்த உள்ளங்கை பதியுது. 15 வரைக்கும் முகம் நல்லா மேல போகணும். போன பிறகு அப்படியே 2 முழங்கால் மடியணும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு. அவ்வளவுதான். சொன்ன பின்னார கொஞ்சம் நல்லா குமியுங்க. குமிஞ்சு ஒரு தடவை கண்ணை மூடி தரங்க, போதும். நேர வாங்க. வந்தது உடனே முதல்ல வச்ச உள்ளங்கை இறங்கணும், 2வது கை இறங்கணும். அழுங்காம காலை பக்கம் வச்சு சிரிச்சு வச்சு கண்ணை முடிக்கோங்க. மூச்சு கொஞ்சம் உடம்பு அதிகமா இருக்கும். மூச்சு இழுக்கிறப்ப வாயு பிரிய ஆரம்பிக்கும். நரம்பு சரியான நல்ல ஆக்க சக்தி தருவோம். இதை கடைப்பிடிங்க. சொன்னது முறையா செய்யுங்க. நன்றி, வணக்கம்.